வணக்கம். எளிமை ஆளுமை திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு பப்ளிக் பில்டிங்ஸ் லைசன்சிங் ரூல்ஸுக்கு கீழே இன்ஜினியர்ஸ் எம்பேனல்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனை எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இன்ஜினியர் எம்பேனல்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி ஆஃப்லைனில் ஒரு எம்பேனல்மெண்ட் பண்ணியிருந்தாலும் இப்போது நீங்கள் ஆன்லைனில் எம்பேனல் ஆனால் தான் உங்களுடைய எம்பேனல்மெண்ட் செல்லும். tnisavai.tn.gov.in அப்படிங்கிற இந்த வலைத்தளத்தை ஓப்பன் பண்ணுங்கள். சிட்டிசன் லாகினை கிளிக் பண்ணி உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை கொண்டு லாகின் பண்ணுங்கள். இங்கே தெரிகிற சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எம்பேனல்மெண்ட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அண்டர் டிஎன் பப்ளிக் பில்டிங்ஸ் லைசன்சிங் ரூல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இப்போ தெரிகிற இந்த சர்வீஸை கிளிக் பண்ணுங்கள். ஒரு புது டேப்பில் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இந்த அப்ளிகேஷனோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ், தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ், முக்கியமாக குவாலிஃபிகேஷன்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். குவாலிஃபிகேஷன்ஸை முக்கியமாக செக் பண்ணுங்கள். இன்ஜினியர்ஸ் இப்போது 3 வகையாக கிளாஸிஃபை செய்யப்பட்டிருக்காங்க. கிளாஸ் 1, கிளாஸ் 2 அண்ட் கிளாஸ் 3. கிளாஸ் 1ல் யார் யார் வருவாங்கன்னா பிஜி இன் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் முடித்து மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, அல்லது ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் மினிமம் 10 இயர்ஸ் ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணியிருக்கவங்க. இவங்க எல்லாரும் கிளாஸ் 1ல் வருவாங்க. கிளாஸ் 2ல் யார் வருவாங்க அப்படின்னா ஒரு யூஜி சிவில் இன்ஜினியரிங் டிகிரியோட மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, அல்லது ஒரு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங்கோட மினிமம் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, அல்லது ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் மினிமம் 7 இயர்ஸ் ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாரும் கிளாஸ் 2ல் வருவாங்க. கிளாஸ் 3ல் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா ஒரு யூஜி சிவில் இன்ஜினியரிங் டிகிரியோட மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, அல்லது டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங்கோட மினிமம் 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, அல்லது ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சிவில் இன்ஜினியரிங் டிகிரியோட மினிமம் 5 இயர்ஸ் ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணியிருக்கவங்க. இவங்க எல்லாரும் கிளாஸ் 3ல் வருவாங்க. இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கண்டிஷன், ஒருவேளை நீங்கள் கிளாஸ் 2க்கு மட்டும்தான் எலிஜிபிளாக இருந்து நீங்கள் கிளாஸ் 1க்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். இதில் உங்களுக்கான கிளாஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அடுத்ததாக ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கேன் நம்பர் தேவை. உங்கள்கிட்ட கேன் நம்பர் இல்லை அப்படின்னா ஒரு புது கேன் நம்பருக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுங்கிற வீடியோவை ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மேலே தெரிகிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை ஒரு தடவை பாருங்கள். உங்கள்கிட்ட ஏற்கனவே கேன் நம்பர் இருந்தால் அந்த கேன் நம்பரை இங்கே என்டர் பண்ணி சர்ச் பண்ணலாம். ஒருவேளை உங்கள் கேன் நம்பர் உங்களுக்கு மறந்துருந்தாலோ அல்லது தெரியாமல் இருந்தாலோ அந்த கேன் நம்பரோட லிங்காக இருக்க உங்கள் மொபைல் நம்பரை இங்கே என்டர் பண்ணி சர்ச் பண்ணலாம். இப்போ நமக்கு கேன் நம்பர் தெரியும் அப்படிங்கிறதால இந்த இடத்துல நம்ம கேன் நம்பரை பேஸ்ட் பண்ணி சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நம்ம கேன் நம்பர் டீட்டெயில்ஸ் இங்கே பாப்புலேட் ஆகியிருக்கு. அதை செலக்ட் பண்ணி ஜென்ரேட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணி கன்ஃபார்ம் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓடிபி இப்போ வெரிஃபை ஆகிடுச்சு. ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் அப்ளிகேஷன் பேஜ். உங்கள் கேன் நம்பரை பேஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆகியிருக்கும். நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல ஆரம்பிக்குது. நீங்கள் ஏற்கனவே ஆஃப்லைனில் எம்பேனல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி எம்பேனல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ் கொடுக்கணும். செலக்ட் கிளாஸ் ஃபார் எம்பேனல்மெண்ட். இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே ஆஃப்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கிளாஸை இந்த இடத்துல செலக்ட் பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 3 டைப் ஆஃப் கிளாஸஸில் நீங்கள் எதில் சூட் ஆவீங்களோ அந்த கிளாஸை தான் இங்கே செலக்ட் பண்ணணும். இப்போ உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை இங்கே ஃபில் பண்ணுங்கள். செலக்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வேர் யூ வாண்ட் டு எம்பேனல். நீங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் எம்பேனல் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு இப்போ நான் 4 டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் செலக்ட் பண்ணி முடித்த உடனே கர்சரை வெளியே எடுத்துகிட்டு வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க டிஸ்ட்ரிக்டோட கவுண்ட்டும் அந்த டிஸ்ட்ரிக்டோட நேம்ஸும் இங்கே பாப்புலேட் ஆகும். அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அந்த 4 டிஸ்ட்ரிக்டும் இங்கே ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்ததாக உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை ஃபில் பண்ணலாம். நீங்கள் முடிச்சிருக்க ஹையஸ்ட் டிகிரியிலேருந்து லோவஸ்ட் டிகிரி வரைக்கும் இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். உதாரணத்துக்கு பிஜி உங்களோட ஹையஸ்ட் டிகிரி அப்படின்னா பிஜி செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய ஸ்பெஷலைசேஷன், இன்ஸ்டிடியூஷன் நேம், இயர் ஆஃப் கிராஜுவேஷன், ஒரு டிகிரி என்டர் பண்ணி முடித்ததும் ஆட் என்ட்ரி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த டிகிரிக்கான ஸ்பேஸ் ஓப்பன் ஆகும். அதில் இப்போ யூஜி டிகிரியை ஃபில் பண்ணலாம். ஆட் என்ட்ரி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்படி உங்களுக்கு எத்தனை டிகிரி சூட் ஆகுதோ அத்தனை டிகிரியும் இங்கே ஃபில் பண்ணணும். இங்கே காலியாக இருக்கக்கூடிய டிகிரி ஃபீல்டை ரிமூவ் என்ட்ரி கொடுத்துருங்க, இல்லைனா உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகாது.
ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன்ஸ். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை இங்கே என்டர் பண்ணுங்கள். அடுத்ததாக மெம்பர்ஷிப் அண்ட் அஃபிலியேஷன். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு ரெகக்னைஸ்ட் ஆர்கனைசேஷனில் மெம்பராக இருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை இங்கே ஃபில் பண்ணணும். அடுத்ததாக உங்கள் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் ஜாப் டைட்டில், இங்கே ஒர்க் பண்ண ஆர்கனைசேஷன் நேம், உங்கள் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் இங்கே என்டர் பண்ணியிருக்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு ப்ரூஃப் இருந்தால் எஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ப்ரூஃப் டாக்குமெண்ட் எதுவும் இல்லைனா நோ பட்டனை கிளிக் பண்ணலாம். ஆட் என்ட்ரி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாமல் ஒரு ஃப்ரீலான்சராக இருந்தால் நீங்கள் ஒர்க் பண்ண ப்ராஜெக்டுடைய டீட்டெயில், அதில் உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதுக்கு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் அதுக்கு எஸ் ஆர் நோ கொடுக்கலாம். நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தால் உங்களுடைய எல்லா ப்ரூஃப் டாக்குமெண்ட்டையும் இங்கே அப்லோட் பண்ணுறது நல்லது. ஒருவேளை நீங்கள் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணியிருந்தால் உங்களுடைய மேஜர் டாக்குமெண்ட்டை மட்டும் இங்கே அப்லோட் பண்ணுங்கள். மற்ற சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆஃப்லைன் இன்டர்வியூவில் வெரிஃபை பண்ணால் போதும். அடுத்ததாக டெக்னிக்கல் கேப்பபிலிட்டி, நாலேஜ் இன் தமிழ்நாடு பப்ளிக் பில்டிங்ஸ் லைசன்சிங் ஆக்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ், நாலேஜ் இன் தமிழ்நாடு பில்டிங் ப்ராக்டிஸ், லோக்கல் அத்தாரிட்டிஸ் டவுன் பிளானிங் முனிசிபல் ஆக்ட் அண்ட் ரூல்ஸ். ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி பற்றின நாலேஜை இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். இதை தவிர்த்து உங்களுக்கு அடிஷ்னலாக வேறு ஏதாவது கேப்பபிலிட்டி இருந்ததுன்னா அதை இங்கே நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். கடைசியாக டிக்ளரேஷன். இங்கே கொடுக்கப்பட்டிருக்க எல்லா விவரங்களும் உண்மையானது. இதில் ஏதாவது தவறான விவரங்கள் இருந்தால் நிரந்தரமாக ஒரு எம்பேனல் இன்ஜினியராக நான் தகுதி நீக்கம் செய்யப்படுவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் ஒரு எம்பேனல் இன்ஜினியர் ஆனதுக்கப்புறம் நான் கொடுக்குற ஸ்ட்ரக்சரல் சவுண்ட்னஸ் சர்டிஃபிகேட்டுக்கு நான் தான் பொறுப்பு அப்படிங்கிறத இங்கே உறுதிப்படுத்துகிறேன். எந்த கிளாஸில் நான் எம்பேனல் ஆகிருக்கணும், எந்த டிஸ்ட்ரிக்டில் நான் எம்பேனல் ஆகிருக்கணும், அது சம்மந்தப்பட்ட பில்டிங்ஸ்க்கு மட்டும்தான் நான் ஸ்ட்ரக்சரல் சவுண்ட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பேன் அப்படிங்கிறத இங்கே உறுதிப்படுத்துகிறேன். கடைசியாக சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அப்ளிகேஷன் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிருக்கு. அடுத்ததாக இதுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸை இப்போ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் இந்த 4 ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அதுவும் 200 KBக்குள்ளே தான் இருக்கணும். ஆட் பட்டனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆதார் கார்டு இப்போ அப்லோட் ஆகிருக்கு. அடுத்ததாக எம்பேனல்மெண்ட் சர்டிஃபிகேட். நீங்கள் ஏற்கனவே ஆஃப்லைனில் எம்பேனல் ஆகியிருந்தால் மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் மேண்டேட்டரியாக அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்ததாக டிகிரி சர்டிஃபிகேட். இது டாக்குமெண்ட் நம்பர் 2. ஆட் பட்டனை கிளிக் பண்ணி டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ முதல் டிகிரி சர்டிஃபிகேட் அப்லோட் ஆகியிருக்கு. நீங்கள் வாங்கின யூஜி டிப்ளமோ டிகிரியும் இந்த மாதிரி அடுத்தடுத்து செலக்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அடுத்தடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஃப்ரீலான்சராக இருந்தால் இந்த இடத்துல மேஜர் ஒர்க் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆஃப்லைன் இன்டர்வியூக்கு கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் எதுவும் இல்லைனா இதை ஆப்ஷனலாக விட்டுடலாம். இங்கே மேண்டிட்டரின்னு கேட்கப்பட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு மேக் பேமெண்ட் பட்டன் எனேபிள் ஆகும். அதில் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பட்டன் உங்களுக்கு எனேபிள் ஆகாது. எல்லா டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ண பிறகு மேக் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பேமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள். பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்கள் ரிசிப்டை ஒரு பிரிண்ட் பண்ணிக்கோங்க. இது உங்கள் அப்ளிகேஷனுக்கான ரிசிப்ட். இதுதான் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர். உங்களுடைய அப்ளிகேஷனை ஆஃபீஸர்ஸ் வெரிஃபை பண்ண பிறகு உங்களுக்கான ஆஃப்லைன் இன்டர்வியூ டேட் ஒரு SMS மூலமாக உங்களுக்கு வரும். உங்களுடைய அப்ளிகேஷன் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த அப்ளிகேஷன் நம்பரை இங்கே தெரிகிற செக் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்படி தான் எளிமையாளுமை திட்டத்தின் மூலமாக எம்பேனல்மெண்ட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். நன்றி.